ஓகே guys, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்துருந்தோம்னா எப்படி ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன இருக்கும், அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வெப்சைட்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு 3 பேஜ் காட்டும். ஃபஸ்ட்டு இந்த நோட் மாடல்ஸ்ன்றது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அந்த லைப்ரரி ஃபைல்ஸில் கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு ஃபைல் தான் நோட் மாடல்ஸ் அப்படின்றது. உங்கள் ப்ராஜெக்ட் ரன் ஆகணும்னா இது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே manifest.json அப்படின்றது இந்த இதோட ஒரு ஃபைல், ஜேசான் ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது லோகோ. ஜஸ்ட்டு இந்த இது ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லோகோ வரும். அந்த லோகோக்காக இது வச்சுருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு index.html. இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் fav.icbo அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இது வந்து ஒரு ஐகான் தான் இதுவும். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த SRC தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா app.cssன்றது இந்த CSSக்கான உங்கள் இதை நீங்கள் இதில் CSS நீங்கள் எழுதுறதுக்காக. நெக்ஸ்ட்டு app.js. இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, index.html சொல்லிட்டு. இந்த பேஜ்லேருந்து நெக்ஸ்ட்டு லேண்ட் எங்கே ஆகும்னா ரெக்வஸ்ட் இந்த பேஜுக்கு லேண்ட் ஆகும். அப்போ இந்த பேஜில் இருக்க உங்களுக்கு இந்த திங் வந்து நான் இப்போ ரன் ஆகும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம் எப்படின்னா இங்கே மேலே டெர்மினல் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நம்ம இப்போ வந்து ரியாக்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுற npm அப்படின்ற கமெண்டை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் தரும். ஏன்னா ரியாக்ட் ஜேஸில் package.json ஃபைல் இல்லை அப்படின்னு காட்டுது. ஏன்னா இந்த package.json இருக்க ஃபைலை தான் வந்து எடுத்து இது ரன் பண்ணும். இதுதான் இதோட ஃபைல், மெயின் ஃபைல். ஓகேயா, இதில் இருந்தால் அது ரன் ஆகும். அப்போது இது வந்து எதுக்குள்ளே இருக்குது, நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போனால் தான் வரும். அப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு cd ஸ்பேஸ் மைன் போட்டு டேப் கொடுத்திங்கன்னா மைன்ற வேர்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே எனக்கு வந்துடும். எனக்கு என்னோட இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராஜெக்ட் தான் இருக்குது மைன்றதில். அதனால் நான் சொன்னேன் இது ஒன்று தான் வந்துடும். இப்போ இது வந்த அப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்க்கு உள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இப்போது npm ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ அதே ரன் ஆகிறது மட்டும் இல்லாமல் வெப்பேஜ்லேயே போய் லோட் பண்ணிடும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லோக்கலோஸ்ட் 30,000 அப்படின்ற போர்ட்டில் இது ரன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும். இங்கே பார்த்தோன்னா இங்கே காட்டுறேன். எடிட் SRC அப்படின்றது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் சேவ்லி ரோட். இந்த இதான் உங்களுக்கு வந்துருக்கு. லேர்ன் ரியாக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே இந்த டுட்டோரியல் அந்த வீடியோஸ் இருக்கும். உங்கள் எனக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி இது ஒர்க் பண்ணுறதுன்னு பாட்டில் போயிடலாம். இப்போ இதில் நமக்கு இந்த ஹெட்டர் அப்படின்றதுலேருந்து எனக்கு தேவையில்லை. ஓகே, இதை நம்ம இது பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா h1 டேக்குள்ள வெல்கம் டு DinaTechy யூடியூப் சேனல் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலோட் ஆகிற சேர்த்து. இப்போ ரீலோட் ஆனதுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகிரும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம ட்விட்டரில் மெயினாக கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னா React JSX அப்படின்ற ஒரு டாபிக். ஓகே, அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, React JSXனால் எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு சின்டாக்ஸ் தான். அந்த சின்டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா JSXன்றது. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டைப் ஆஃப் XML லைக் சின்டாக்ஸை நம்ம வந்துட்டு எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதில் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா HTML கோட். அந்த HTML கோடை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அது வந்துட்டு ரியாக்ட் எலிமெண்ட்டாக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே, ட்ரான்ஸ்லேட் டு ஜாவாஸ்கிரிப்ட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இது இருக்கிறனால என்ன யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் கோட் ஈஸியர் டு ரைட் அண்ட் ஆட் ரியாக்ட் காம்போனன்ட். அதாவது நம்ம அதில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேன் ரைட் அண்ட் மோர் கான்சியஸ் அண்ட் ஈஸியர் கோட். அதை ஈஸியாக நம்மளால் மெயின்டைனும் பண்ண முடியும். வேறு சில கூட நம்ம அப்டேட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டிங்களா. இப்போது இது இல்லைனா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது கீழே இருக்குது. ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். வித்தவுட் React JS வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பரால் வந்துட்டு அது ஃபங்க்ஷன்ஸ் டு கிரியேட் ரியாக்ட் காம்போனன்ட்ஸ். அப்படி நம்ம வந்து ரியாக்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற காம்போனண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். காம்போனண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இங்கே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காம்போனண்ட் அப்படின்றது தான் ரியாக்ட் ப்ராஜெக்டோட ஹார்ட் ஆஃப் ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த காம்போனண்ட். ஓகே, மோர் அபவுட் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு
This can be more complex and difficult to understand. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இது யூஸ் பண்ணலாம், அதாவது JSX யூஸ் பண்ணால் நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கான்ஸ்ட் அலோ வேர்ல்டு அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ரிட்டர்ன் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் போட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட், ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட் எதை மீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா டேக் நேம். ஸோ நீங்கள் எந்த டேக் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேக் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் அதுக்குள்ளே நேம் ஆட்ரிபியூட் இல்லை கலர் ஆட்ரிபியூட் இல்லை கிளாஸ் நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோன்னா அப்போது வந்துட்டு அந்த ஆட்ரிபியூட்டை அந்த டேக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோன்னா அதை நம்ம பாஸ் பண்ணணும், அதுதான் இந்த ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட். ஸோ என்ன கண்டென்ட்டை நீங்கள் அந்த டேக் அந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் இது ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டை லாஸ்ட் எழுதணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், ஸோ டிவ் அப்படின்ற டேக்குள்ள ஸோ ஆட்ரிபியூட் எதுவுமே இல்லாதனால நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட் வந்து அலோ வேர்ல்டு அப்படின்ற கண்டென்ட் வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைலையும் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ டிவ்வு அதுக்குள்ளே ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். திரும்ப நீங்கள் இது ஒரு கிரியேட் எலமெண்ட்டை திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் வரும். அதே மாதிரி அப்படி நீங்கள் பண்ண நீங்கள் எப்படி சொல்கிறது ஈஸியாக இருக்காது. ஓகே, ஸோ இங்கே அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்ற காம்போனன்ட் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ சாம்பிள் அப்படின்ற காம்போனன்ட் நேம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு ரிட்டர்ன். ஸோ நார்மல் HTML கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஹலோ வேர்ல்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் h1 டேகை, சாரி div டேக். ஸோ இது சிம்பிள். ஸோ இப்போது உங்களுக்கு இது சிம்பிளாக இல்லை இது சிம்பிளாக. ஸோ இப்போ இதில் நான் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணேன்னா ஜஸ்ட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுத்து இங்கே ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இப்போ கிளாஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா டெமோ அப்படின்ற கிளாஸ் ஆட்ரிபியூட் நான் இங்கே ஈஸியாக ஆட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஆனால் இங்கே ஆட் பண்ணோன்னா ஸோ திரும்ப இங்கே என்ன தரணும், டபுள் கோட்ஸ்குள்ளே தரணும். ஸோ மல்டிபிள் ஆட்ரிபியூட் என்னால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஆனால் இதில் ஜஸ்ட் இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணால் இங்கே ஆட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் JSX யூஸ் பண்ணும்போது. ஸோ இல்லாதபோது இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ இதை இங்கே இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ காம்போனன்ட் க்ரியேட் பண்ணதுக்கு இந்த SRC செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் க்ரியேட் பண்ண, இது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண. ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரோட நேம் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃபைல். ஸோ அது வந்து react JSX அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். .js அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுற இந்த ரியாக்ட்ன்றதே ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம்வொர்க் தான். அதனால் நம்ம JS ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஒரு காம்போனன்ட் வரீங்க அப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்கனால ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் ரியாக்டை இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த நேம் இருக்குது இல்லையா, ஸோ ஃபங்க்ஷனோட நேம் அதை வந்து இந்த ஃபைலோட நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருந்தால் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ரியாக்டில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இதில் ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸ் கொடுத்துருக்கேன் மெத்தட் ப்ரேசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டேரெக்டாக ரிட்டர்ன் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை டேக் நேம், ஸோ div டேக். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் ஸோ div டேக் யூஸ் பண்ணால் நமக்கு சின்னதாக தெரியும். ஸோ அதனால் நம்ம h1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ h1 நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட் இருந்தால் பாஸ் கொடுங்க, இல்லைனா நான் நல் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு கண்டென்ட். ஸோ வெல்கம் காய்ஸ் அப்படின்றத என்னோடய கண்டென்ட். ஸோ அதனால் நான் அதை இதில் உள்ள இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிள் கைஸ், புரிஞ்சு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இங்கே காம்போனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. ஏன்னா ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் வேறு ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட காம்போனன்ட்டோட நேம் என்னவோ அந்த காம்போனன்ட் நேமையும் கொடுக்கணும். சிம்பிள் கைஸ். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் போயிடும். அதே மாதிரி இங்கே இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா
ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட், ஸோ அந்த என்ன நேம், ஸோ இங்கே என்ன நேமில் எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதே நேமில் தான் இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் சிங்கிள் கோட்ஸில் டாட் ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த JSX விட்டு app.js விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போது அது வெளியே இருக்க என்னென்ன இருக்குது, ஃபோல்டர் காம்போனன்ட் இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம React JS அப்படின்றது எங்கே இருக்குது, காம்போனன்ட் உள்ள இருக்குது. ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணுறோம். அகெயின் அதுக்குள்ளே அது மட்டும் தானா, இல்லை அதுக்குள்ளே இருக்க React JS நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அகெயின் ஒரு ஸ்லாஷ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் நேம் காட்டும். ஸோ என்னென்ன JSX ஃபைல்ஸ் இருக்கோ, சாரி என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ கிளிக் பண்ணனா எனக்கு இது ஷோ ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் .js எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேக் நேம் மாதிரி தான். ஸோ லெஸ்ஸர் தென், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சஜஷன் காட்டும். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்கில் வச்சிடும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் வெப்பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு React JS யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதே நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஸோ இது கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ JSX எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் சிம்பிளாக, ஸோ h1 வெல்கம் காய்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ சேவ் பண்ணதுனால உங்களுக்கு இதுவும் அதே அவுட்புட் தான் தரும். ஆனால் இது வந்து மோர் எஃபெக்டிவ் வே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் எஃபெக்டிவ் வே. ஓகே, ஸோ அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஓகே guys, ஸோ இன்னும் வந்து JSXல ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ guys, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. ஓகே, தேங்க்யூ.